Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு புதுமையான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. குழந்தைங்களுக்கு எப்பவுமே இட்லி தோசை அப்படின்னு பண்ணி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் போர் அடிச்சிடும். அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக ஒரு டிஃப்ரெண்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ட்ரை பண்ணலான்னு தான் பண்ணியிருக்கிறேன். இதற்காக 1 கப் அளவிற்கு அரிசி எடுத்திருக்கிறேங்க. இது சோனா மசூரி அரிசி. இதை நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கிறேன். நீங்க இட்லி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்க போறோம். இதோட ஒரு பெரிய அளவிற்கு உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சிருக்கேங்க. உருளைக்கிழங்க தோல் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வேக வச்சிருக்கேன். சீக்கிரமா வேகணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க அப்படியே கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை இந்த அரிசியோட சேர்த்துக்கலாங்க. இதை அரைக்க போறோம். இதற்கு தேவையான கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இதை நல்லா அரைச்சு எடுத்துக்க போறோம். பாருங்க, அரைச்சாச்சு. அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க பச்சரிசி மாவு எடுக்கிறதானா உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு அதோட சேர்த்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட சேர்க்கறதுக்காக பொடியா கட் பண்ண கேரட், கேப்சிகம் அதாவது குடமிளகாய், தக்காளி, பாதி தக்காளி, கொத்தமல்லி தழை, இதோட நல்ல பொடியா கட் பண்ண இஞ்சி, கறிவேப்பிலை, புதினா. புதினா வந்து ஆப்ஷனல், வேணும்னா சேர்த்துக்கலாம். இதோட பச்சை மிளகாய் வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணிருக்கேன். ரொம்ப மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம், பெரிய வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையும் அந்த மாவோட நம்ம ஆட் பண்ண போறோம். எல்லாம் நல்லா பொடியா கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பெருசு பெருசா இருக்கும். அது தனியா, இப்போ கேரட் எல்லாம் பெருசா இருந்ததுன்னா வாயில கடிப்படும் தனியா. இப்போ இதோட கொஞ்சமா பெப்பர் சேர்த்துக்க போறோம். பெப்பர் வந்து 1-2 உடைச்சு சேர்த்துக்கலாங்க, இல்லைன்னா வாயில கடிப்படும். அதுவும் சும்மா வேஸ்ட் ஆகும், அதனாலதான். இதோட கொஞ்சமா ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா சில்லி பிளேக்ஸ் சேர்த்திருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தற்பொழுதைய சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம மஞ்சள் தூள், ஜீரகம், அதாவது இஞ்சி, குருமிளகு இதெல்லாம் வந்து நிறைய எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல. அதனால அது எல்லாத்தையுமே நம்ம இங்க மிக்ஸ் பண்ணிருக்கிறோம். இந்த மாவோட உடம்புக்கும் நல்லது, நல்ல ஒரு டேஸ்டும் கொடுக்கும். பாருங்க, இதை மிக்ஸ் பண்ணிட்டேன். கன்சிஸ்டன்சி இப்படி இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காவும் இருக்கக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட நான் கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்க்கிறேன். இது ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து மாவை புளிக்க வைக்கவோ பொங்க வைக்கவோ எல்லாம் தேவையில்லைங்க. இதை மிக்ஸ் பண்ணி உடனடியா சூப்பரா குட்டி குட்டி தோசை மாதிரி, அடை மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, என்னோட தோசைக்கல் சூடாயிடுச்சு. அதுல கொஞ்சமா மாவு ஊத்திக்கிறேன். நம்ம சாதாரணமா தோசை ஊத்துறப்போ தேய்க்கிற மாதிரி தேய்க்க தேவையில்லை. உங்களுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஊத்திக்கலாங்க. லேசா வெந்து வரும்பொழுது மேலால கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க நெய் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க. பாருங்க, மேல இருக்கிற மாவெல்லாம் ஒரு மாதிரி வெந்து வருது. இப்போ இதை மெதுவா திருப்பிக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இப்ப பாருங்க, அடிப்பக்கம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது நல்லா முறுமுறுன்னு நல்லா வெந்திருக்குது. அது ஒரு கலர்ஃபுல்லாவும் இருக்கு. இப்ப திருப்பி பார்க்கலாம். பாருங்க, உங்கள் பக்கமும் நல்லா வெந்திருக்குது. இப்ப நம்ம சூப்பரான அடை மாதிரி, ஒரு தோசை மாதிரி இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. குட்டி தோசைன்னே சொல்லலாம்.
இப்போ இதே மாதிரி நம்மளுக்கு எந்த சைஸ்ல வேணுமோ அந்த சைஸ்ல ஊத்திக்கலாம். இப்போ குட்டீஸ்க்கு கொடுக்கறதானா குட்டி குட்டியா ஊத்தி கொடுத்துக்கலாம். பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் பெருசு பெருசாவே ஊத்தி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சட்னியோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். குட்டீஸ்க்கு வந்து சாஸோட கொடுத்துக்கலாம் நம்ம, இல்ல டொமேட்டோ கெச்சப்போட கொடுத்துக்கலாம். பாருங்க, பார்க்கிறதுக்கே எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு. உடனடியா ஒரு 10 நிமிஷத்துல நீங்க பச்சரிசி மாவு யூஸ் பண்றதானா 10 மினிட்ஸ்ல பண்ணிடலாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்க. எப்படி இருந்தது, டேஸ்ட் பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை